நம்ம வீட்டு பாட்டி சமையல். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து சைவ மட்டன் தொக்கு செய்யலான்னு இருக்கிறேன். இதுக்கு செய்ய வேண்டிய முறை, எண்ணெயில் இந்த கருணக்கிழங்கு வறுக்கலான்னு எண்ணெய் ஊற்றுறேன் கடாயில். இதுக்கு தேவையான பொருள் கருணக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இந்த கருணக்கிழங்கு வந்து போய் எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். வந்து நம்ம கை அறியும் போது நல்லா அப்படியே மாவு மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து அலசிட்டு தண்ணி நல்லா எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். அதான் பிஞ்சு காயின்றதுனால தான் கண்டிப்பாக அது காய் வந்து காரம், நாக்கெலாம் வந்து ஒரு மரமரம்னு இருக்கும். அதுக்கு மஞ்சள் உப்பு போட்டு வேக போட்டேன். அது பாதி லெமன் போட்டேன். அதில் வந்து வேக வச்சுட்டு அதை அப்படியே எடுத்துட்டேன். ஒரே வேக்காடு தான். இதுவும் தண்ணி எடுத்து இப்படி வச்சுருக்கிறேன். இப்போ இது எண்ணெயில் போட்டு எடுக்கிறேன். நல்லா வெந்துடு, கலரு மாறிடுது. நல்லா கலகலகலன்னு ஆயிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் கிட்டுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் தான் அதை எடுக்கணும். சவுண்டு வருது பாருங்க. நல்லா கலர் மாறிடுது. எடுக்கலாம். எடுத்துட்டு இதுக்கு அடுத்து செய்ய மாட்டேன். இப்போ வந்து நம்ம அது பொரிச்சதுலே எண்ணெயை எடுத்துகிட்டு மீதி எண்ணெய் இதில் இருக்குது. இதுக்கு சோம்பு போடுறோம். சோம்பு பொரியட்டும். இதுக்கிட்ட இது கொஞ்சம் ஆறும். இந்த நல்லா கலகலன்னு ஆயிடுச்சு போகிறேன். நல்லா இது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 100 வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் 100 வெங்காயம் இது. இது கருவேப்பிலை 2 கொத்து. தக்காளி சேர்க்குறேன். இதுக்கு 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே மஞ்சாத்தூள் போட்டு தான் நம்ம வேக வச்சோம். இருந்தாலும் இப்போ ஒரு 4 கரண்டி மஞ்சாத்தூள் சேர்க்குறேன். அதில் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். இருந்தாலும் அது உப்பு ஏறி இருக்காது, தண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் இதுக்கு கரண்டி உப்பு போட்டு சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் அது இதில் சேர்த்துட்டேன். அரை கரண்டி கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன். சின்ன டீஸ்பூனில் 1/4 கரண்டி சோம்புத்தூள். இது அரை கரண்டி ஜீரகத்தூள். ஒரு கரண்டி பெரிய மிளகாத்தூள். 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள். அது நல்லா கலரி விடணும். வந்துடுச்சு பாருங்க கலரு. இந்த கலரில் நல்லா வதங்கிடுச்சு, எல்லாம் சுருங்கிடுச்சு. இப்போது வந்து இதை நம்ம கருணக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்க்குறேன். இதை நல்லா கலரி விடணும். இதிலையே வேகணும். சும்மா லைட்டாக நம்ம தண்ணி தெளிக்கணும், அது காரம் ஏறுறதுனால. அவ்வளோதான். அப்படியே இப்போ ஒரு 10 நிமிஷம் அதை மூடி வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கணும். அது பாட்டு சுண்டி தெளிஞ்சு வர பார்த்து நம்ம கொஞ்சம் 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் மூடிட்டு திறந்து நம்ம காரி விடணும். தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். தட்டை திறக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா தண்ணி தெளிச்ச தண்ணி 1/4 கரண்டி 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருந்தேன். இப்போ அதை வந்து நல்லா
ஊற்றிக்கிச்சு. இப்போ நல்லா அது வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு, பஞ்சு மாதிரி இருக்குது. இது அப்படியே நம்ம ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு இறக்கிடலாம். பாருங்கள் நல்லா ஆயிடுச்சா? எப்படி கலர் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். சைவம் மட்டன் வறுவல் ரெடி. கருணக்கிழங்கு வறுவல். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.